ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्मयानाम् आद्यस्नः कुलपते वगुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहस्य महदाह्रियपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीमानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। அனைவருக்கும் வணக்கம். பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர் பாவினுட்பொருள் ஒன்றுமறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ சென்ற சில வகுப்புகளில் நம்ம இந்த சாஸ்திரம்னா என்ன, திருமந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இந்த சாஸ்திரத்தில் ஈடுபடுவதற்கு தகுதிகள் என்னென்ன, திருமந்திரத்தோட பொருளில் ஆழங்கால் படுவதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். சாஸ்திரங்களை கற்றடைந்து தேறி அதன் அவர்களுடைய இது குறிக்கோள் கூட எம்பெருமானை அடைவது தான். அதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த சாஸ்திரங்களை கற்று தேறுவதற்கு முதலாக அவர்கள் பிராமணர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் நல்ல ஒரு ஒழுக்கம் ஆச்சாரம் இருக்க வேண்டும். ஆகையால் அவர்கள்தான் சாஸ்திரங்கள் வாயிலாக எம்பெருமானை அடைவதற்கு அதிகாரிகள். இப்போ அது இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருமந்திரம் தான் அவர்களுக்கு. இதற்கு அந்த ஆர்வம் ஒன்றே போதும், ஆசை மட்டும் இருந்தாலே போதும், திருமந்திரத்தின் வாயிலாக நாம் எம்பெருமானை அடைந்து விடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அப்புறம் இந்த திருமந்திரத்தினுடைய சீர்மை, இதனுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தா, மற்ற மந்திரங்கள் தோல்புரையே, இது மர்மஸ்பர்சி அப்படிங்கிறத பார்த்தோம். மற்ற மந்திரங்கள் தோல்புரையே சொல்லும்போது அந்த விசிஷ்ட வேஷம், அதாவது ஆத்மா உடலோடு கூடியிருக்க, உடலுறு கொண்ட ஆத்மா, அந்த உடம்பு, அந்த தோல்புரையே, அந்த உடம்புக்கான நன்மையை பார்ப்பது தான் மற்ற மந்திரங்கள். ஆனால் திருமந்திரத்துக்கு ஆத்மாவிலேயே நோக்கு, அதனால் அதுக்கு மர்மஸ்பர்சி. மற்ற மந்திரங்கள் தோல்புரையே, இது மர்மஸ்பர்சி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆகையால திருமந்திரத்துக்கு ஆத்மா மட்டுமே நோக்காக இருப்பதாலே அது உடலை பற்றி அவ்வளவா கவலைப்படாது. உடலுக்கு வர்ற கஷ்டங்களோ நஷ்டங்களோ சுகதுக்கங்களோ திருமந்திரத்திற்கு அதில் பெரிய நோக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆத்மாவை உஜ்ஜீவனம் அடைய செய்ய வேண்டும். அந்த திருமந்திரத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை அடைவதற்கு திருமந்திரமே அதே தான் உபாயம் அப்படின்னு சொல்றதுனால மர்மஸ்பர்சி, ஆத்மாவில் தான் நோக்கு. ஆக மிக உயர்ந்த வஸ்துவான அந்த அழிவில்லாத அந்த ஆத்மாவிலே நோக்கு திருமந்திரத்திற்கு. மற்ற மந்திரங்களுக்கு உடம்புடைய நன்மை, உடம்புக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த உலக ஐஸ்வர்யங்கள், இதுக்கு மேலே உள்ள சொர்க்கலோகங்கள் எல்லாமே, அதெல்லாம் வேணும்னா தன்னுடைய முயற்சியால் அவற்றை கற்று உடம்பை நல்ல, இந்த உடலுறு கொண்ட ஆத்மா விசிஷ்ட வேஷம், அது நிஷ்கிருஷ்ட வேஷம்னு பார்த்தோம் இல்லைங்களா. விசிஷ்ட வேஷம்னா உடலோடு கூடியிருக்க ஆத்மாவிலே மற்ற மந்திரங்களுக்கு நோக்கு. உடலை விட்டு பிரிந்து நிஷ்கிருஷ்டமான ஆத்மா தனியாக இருக்கக்கூடிய அதுக்கு நோக்கியதுன்னா திருமந்திரத்துக்கு அதில் நோக்கு அப்படிங்கிற அதை பார்த்தோம் நம்ம.
அப்புறமா அதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும். இப்போ சாஸ்திரிகளுக்கும் கூட அவர்களுக்கும் அந்த முடிவான இலக்குங்கிறது எம்பெருமானை அடையிறது தான். அதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இப்போ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கணும். அவங்க அந்த பழுதில்லாத ஒழுகலார், அந்த நல்ல ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் இருக்கணும்னு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இவங்க திருமந்திரம் மட்டும் நாமும் சொன்னேன் நமரும் சொல்லி நம்ம அந்த மந்திரம் மட்டும் சொன்னால் போதும் அப்படிங்கிற. இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம், இவர்களுடைய நினைப்பில் என்ன இருக்குது, இவங்களுடைய நினைப்பில் என்ன இருக்குது, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தில் சொல்ல போகிறாங்க. இது ஒரு அழகான ஒரு உதாரணத்தின் வாயிலாக நாயனார் நமக்கு விளக்கி தருகிறார். எப்போன்னா எப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு ஆறு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆறு, அந்த ஆறை இந்த கரையிலேருந்து நம்ம அதை கடந்து கிராஸ் பண்ணி அந்த கரைக்கு போகணும். இப்போ இந்த சாஸ்திரிகள் அதுக்கு ஒரு படகு இருக்குது, ரெடியாக இருக்குது. அந்த படகு இருக்குது, ரொம்ப ஒஸ்தியான படகு, அதில் அழகாக போய் சேர்ந்துடலாம். சாஸ்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க இந்த படகையும் ஒரு கையில் பிடிச்சு கொண்டு தன்னோட கையாலையும் நீச்சல் பண்ண முயற்சிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, படகு மட்டும் பிடிச்சிக்கிறது திருமந்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த நிலை. இவங்களுக்கு என்னன்னா, ஐயோ இது மட்டும் போதுமோ போதாதோ, நம் முயற்சியும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அபிமானம் இருப்பதால் நீந்தவும் செய்கிறார்கள். படகு ஒரு சமயம் விட்டுட்டா என்ன பண்ணுறது, நம்ம நீந்தணும்ட்டு ஒரு கையால் படகை பிடித்து கொண்டு இன்னொரு கையால் நீச்சல் அடித்துக்கொண்டு, அது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. ஒரு கையால் படகையும் பிடிச்சிக்கணும், இன்னொரு கையால் நீச்சலும் அடிக்கணும். இப்படி பண்ணி அந்த ஆற்றை கடந்து அவர்கள் அந்த கரையை அடைய முயல்வார்கள். ஆனால் இந்த திருமந்திரத்திலே ஊன்றி இருக்கவர்கள் என்ன செய்வார்கள்னா, நல்ல மேலே இருக்க அந்த இதில் மார் மீது கையை கட்டி கொண்டு கரை குறுகுவதை எண்ணியிருப்பார்கள். அவங்களுக்கு கவலையே இல்லை, நான் படகுல ஏறிட்டேன், என்னை கொண்டு போய் சேர்த்த வேண்டியது படகுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு இல்லைன்ட்டு எல்லாவற்றையும் கைவிட்டு படகு போகுதா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. நிம்மதியாக மேலே படுத்து அவர்கள் கரை குறுகும் காலத்தை காத்திருப்பார்கள். எப்போ போய் சேருவான்னு மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இந்த உதாரணத்தை சொல்லி இந்த 2 பேரையும் விவரிக்காங்க. இந்த 19வது சூத்திரத்தை படிக்கிறேன். 19வது சூத்திரத்தால் சாஸ்திரங்களில் ஊன்றி நிற்பவர்கள் மற்றும் திருமந்திரத்தில் ஊன்றி நிற்பவர்களுடைய நிலைகளை முறையாக சொல்லப்பட்டதாயிற்று. இவங்களுடைய மனநிலை எப்படி, அவங்க மனநிலை எப்படி, இவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, சாஸ்திரிகள் தெப்பக்கையரை போல. சாஸ்திரத்தில் ஊன்றியவர்கள் தெப்பக்கையரை போல. தெப்பம்னா போட்டு, தெப்பக்கயிறை போல. தெப்பத்தை ஒரு கையில் பிடிச்சிப்பாங்க, ஒரு கையால் நீச்சல் அடிக்க முயற்சி செய்வாங்க. சாஸ்திரிகள் தெப்பக்கயிறை போல இரண்டையும் இடுக்கி பிறவிக்கடலை நீந்த. இரண்டையும் இடுக்கி, இதையும் பிடிச்சிப்பாங்க அதையும் பிடிச்சிப்பாங்க. சாரஜ்ஞன்னா யாருனாக்கா, திருமந்திரத்திலேயே ஊன்றி இருக்கக்கூடியவர்கள். விட்டத்தில் இருப்பாரை போல, நல்ல மேல் டயரில் சொகுசா ஒரு ரூமில் போல இரு கையும் விட்டு, 2 கையும் விட்டு 2 கையும் மார் மேலே கட்டி வச்சுட்டு கரை குறுகும் காலம் எண்ணுவார்கள். வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்போ சாஸ்திரிகள் தெப்பக்கையரை போல, இதை ஒரு கையில் அது ஒரு கையில் பிடிச்சிட்டு இரண்டையும் இடுக்கி பிறவிக்கடலை நீந்த. சாரஜ்ஞர்கள் விட்டத்தில் இருப்பாரை போல இரு கையும் விட்டு கரை குறுகும் காலம் எண்ணுவார்கள். இதுதான் 2 பேருக்கும் வித்தியாசம். இப்போ ஒரு காலம்ல தெப்பக்கயிர், இன்னொரு பக்கத்தில் சாரஜ்ஞர். சாஸ்திரிகள் தெப்பக்கயிறை போல இரண்டையும் இடுக்கி பிறவிக்கடலை நீந்த எண்ணுவார்கள். இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது இங்கே சொல்றாங்க. சாஸ்திரிகள் யாருன்னா, சாஸ்திரங்களில் ஊன்றி இருப்பவர்கள். இவங்க ஏன் இந்த சாஸ்திரத்தில் ஊன்றி இருக்காங்கள, நாம் சாஸ்திரத்தை படித்து அதன் வாயிலாக நாம் ஆத்மாவை அறிந்து, அதன் வாயிலாக நாங்கள் பரமாத்மாவை அறிந்து அதற்கான உபாயங்களில் ஈடுபட்டு நாம் பரமாத்மாவை அடைவோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் தான் சாஸ்திரிகள். இவர்களுடைய இயல்பு, இவங்களுடைய நேச்சர் என்னன்னு பார்த்தாக்கா, மைத்ரே இதுக்கு உபனிஷத்துலேருந்து எடுத்து காட்டுறாங்க. உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறாங்க. மைத்ரேயே, பரம்பொருள் கேட்கத்தக்கவன், மனனம் செய்யத்தக்கவன், தியானம் செய்யத்தக்கவன், நேரே பார்க்கத்தக்கவன் அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத்தில் யாக்ஞவல்யர் மைத்ரேய்க்கு உபதேசம் பண்ணுறது இங்கே காமிச்சு கொடுத்துருக்காங்க. இது பின்னால் அந்த பிரமாணம் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்ய மந்தவ்யோ நிதியாசித்தவ்யா என்பது பிருகதாரண்யக உபனிஷத். ஆத்மா கேட்கத்தக்கது, மனனம் செய்யத்தக்கது, ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கது, பார்க்கத்தக்கது அப்படின்ட்டு இதை எங்கேருந்து கற்றுக்குறாங்க?
பிருகதாரண்யக உபனிஷத்துலேருந்து கற்றுட்டு அவங்க முயற்சியாலே அந்த ஆத்மாவை பார்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அது இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. என்னென்னா, ஆத்மா என்றே வாழ்த்தி வணங்க வேண்டும் அப்படின்னு, அதுவும் பிருகதாரண்யக உபனிஷத்தில். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மா இது ஏவ உபாசித்த அப்படின்னு, இதெல்லாம் அந்தந்த உபனிஷத்துலேருந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ சாஸ்திரிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, எம்பெருமானை அடைவதற்கு இதெல்லாம் கற்று தேர்ந்து கிரகித்து தன் முயற்சியாக அவர்கள் போய் எம்பெருமானை அடைய பார்ப்பார்கள். அதுக்கடுத்து இன்னொரு உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆன்மாவை ஓம் என்று தியானம் செய்ய வேண்டும். இது முண்டக உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அது ஓம் இது ஆத்மானம் தியாயத்த என்பது முண்டக உபனிஷத். இது சொல்லுது. இதெல்லாம் இருக்கு, இப்படி இருக்கு என்றெல்லாம் இறைவணக்கத்தை இறைவனை அடைய சாதனமாக கொள்வது. இப்படி இறைவணக்கத்தை ஒரு புறம் விதித்து பரம்பொருளே வீடு பெருக்கு காரணம் என்று கொள்பவர்கள் சாஸ்திரிகள். இதுதான் ரெண்டு கையும் பிடிக்கிறது. தெப்பத்தை ஒரு கையிலும் நீச்சலும் பண்ணது எப்படின்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்த இந்த உபனிஷத் வார்த்தைகள் எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எம்பெருமானை அடையும் வழிகளை பார்க்கிறார்கள். அதே நேரத்துல எம்பெருமானை அடைய அவனே உபாயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதையும் விட மாட்டாங்க. அதனால தான் அவங்கள தெப்பக்கையர்னு சொல்றோம். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரம்பொருளே மோட்சத்திற்கு காரணம் அப்படின்னு முண்டகோபனிஷத்துலேருந்து அதையும் சொல்றாங்க. அமிர்தஸ்ய ஏஷ சேது, இவனே கடப்பதற்கு, சேத்துன்னு அணை, சம்சாரம் என்னும் கடலை கடப்பதற்கு இவனே அணை அப்படின்னு அதையும் படிப்பாங்க. இப்போ முதல்ல என்ன முதல்ல இந்த உபனிஷத் வார்த்தைகள் எல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா, ஆத்மாவை தியானிக்க வேண்டும், ஆத்மாவை வணங்க வேண்டும்ட்டு எப்படியெல்லாம் அந்த ஆத்மாவை அடையிறதுங்கிற வழியை அது ஒரு பக்கம் கற்றுப்பாங்க. இன்னொரு பக்கம் இவனே சேத்தோ, இவனே அணை, இவனே நம்ம சம்சாரம் என்னும் கடலை தாண்ட வைப்பான் அப்படிங்கிறதும் புரிஞ்சுப்பாங்க. ஆகையால ஒரு பக்கம் தங்கள் முயற்சியாகிய சாஸ்திரங்கள் வாயிலாக இறைவனை காண்பது ஒண்ணு, இன்னொன்று இறைவனே உபாயம் என்று நம்புவது இன்னொன்று. ஆகையால இவர்கள் தெப்பக்கையரை போல ஒரு கையில தெப்பத்தை பிடிச்சுக்கொண்டு இன்னொரு கையால நீச்சல் அடிக்க பார்ப்பாங்க. தங்களுடைய முயற்சியும் விட மாட்டார்கள், எம்பெருமானே அவனே வழிங்கிற அதையும் விட மாட்டார்கள். ரெண்டையுமே பிடித்துக்கொண்டு இருப்பார்கள். அதுக்கு ரெண்டு உதாரணம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தங்களுடைய முயற்சியாக 3 பார்த்தோம். அவனே உபாய உபயங்கிறது 2. அந்த பரம்பொருளே மோட்சத்திற்கு காரணம் அப்படிங்கிறது 1. ரெண்டாவது எல்லா பலன்களும் இந்த பரம்பொருளிடமிருந்து தான் கிடைக்கின்ற, அது யுக்திக்கு பொருந்தியது, அதுதான் அவன்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல உத்தர மீமாம்சை ஸ்ரீபாஷன் நம்ம பார்த்திருக்க இந்த சூத்திரம். அதுதான் பலமத உபபத்தே என்பது உத்தர மீமாம்சை. ஸோ இந்த ரெண்டும், இந்த பரம்பொருளே மோட்சத்திற்கு காரணம் என்கிற முண்டகோபனிஷத் வார்த்தையும், எல்லா பொருள்களும் பரம்பொருளிலிருந்தே கிடைக்கிறது என்கிற உத்தர மீமாம்சை ரெண்டுமே எம்பெருமானை உபாயமாக பற்றக்கூடிய அவர்களுடைய குணத்தை காட்டுகிறது. முதல் மூன்று பார்த்தோம் இல்லையா, ஆத்மாவை தியானிப்பது, ஆத்மாவை காணத்தக்கது, அதெல்லாம் தங்களுடைய சொந்த முயற்சியிலே பரம்பொருளை அடைய நினைப்பது. ஆகையால் இவர்கள் தெப்பக்கையர்கள். ஒரு கையால் தெப்பத்தை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் நீந்துவார்கள். தங்களுடைய முயற்சியும் விடமாட்டார்கள், எம்பெருமான உபாயம் என்பதையும் நம்புவார்கள். ரெண்டுமே அவங்க பண்ணுவாங்க. இவர்கள் தெப்பக்கையரை போல. இந்த சாஸ்திரிகளின் நிலை தெப்பக்கையர் என்று வர்ணிக்கப்படுகிறது. தெப்பத்தை பிடித்தவராக ஒரு கையாலே தெப்பத்தை பிடித்து கொண்டு நீரை துழாவும் கையராக நீந்துபவர்களாக ரெண்டுமே பண்ணுவாங்க. ஒரு பக்கம் போட்டை பிடிச்சுப்பாங்க, இன்னொரு பக்கம் நீந்துவாங்க. ஆற்றை கடப்பதற்கு ஒரு கையால் தெப்பத்தை பிடித்து கொண்டு மறு கையாலே நீந்த முயற்சிப்பது. இரண்டையும் இடக்கி, இதையும் விடமாட்டாங்க, இதையும் விடமாட்டாங்க. பயம் அவங்களுக்கு. இதில் ஒன்று விட்டாக்கா நமக்கு அந்த கரை போய் சேர மாட்டோமோ அப்படிங்கிற பயம். அந்த ரெண்டு என்னன்னா, தம் முயற்சி, தாங்களே இந்த சாஸ்திரங்களை படித்து உபனிஷத்துக்களை படித்து தம்முடைய முயற்சி, இன்னொன்று தம் முயற்சியாலே சாதிக்கப்படுகின்ற பகவானுடைய அருள். ரெண்டுமே அவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க இவ்வளோ முயற்சி செய்யும்போது பகவான் கண்டிப்பாக தன்னுடைய அருளை காமிச்சே தீருவான். ஸோ அவங்க அதையும் நம்பியிருப்பாங்க, தங்களுடைய முயற்சியும் நம்பியே இருப்பார்கள். அவர்களுக்கு பயம், இதை விட்டுட்டா முழுகிடுவோமோ, அதை விட்டுட்டா முழுகிடுவோமோ, அந்த கரை நாம் அடைய மாட்டோமோ அப்படிங்கிற பயத்தாலே தங்களுடைய முயற்சியையும் விடமாட்டார்கள், பகவான் அருளாலே கிடைக்கக்கூடியது என்கிற அந்த எண்ணத்தையும் விடமாட்டார்கள். ஆகையால சாஸ்திரிகள் தெப்பக்கையரை போல சாஸ்திரங்கள் வாயிலாக எம்பெருமானை அறிந்து கொண்டு அதையே உபாயமாக பெற்று அவன் அருளாலே மோட்சத்தை அடைவது சாஸ்திரிகளுடைய இயல்பு.
இப்போ சாரஜ்ஞர். சாரஜ்ஞர்னா யாருன்னா இந்த திருமந்திரத்துடைய அர்த்தத்திலே ஓன்றி இருப்பார்கள் சாரஜ்ஞர்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, சாரஜ்ஞர் விட்டத்தில் இருப்பாரை போல இரு கையும் விட்டு, அவங்க உபாயத்தையும் பிடிக்க மாட்டாங்க, தன் முயற்சியால சாதிக்கப்படும் எம்பெருமானுடைய திருவருளாயும் அதையும் நம்ப மாட்டாங்க. எம்பெருமானை மட்டுமே நம்புவார். அவன் என்ன கைவிட மாட்டான். அதில் தீர நம்பிக்கை இருக்கிறதுனால தன்னுடைய முயற்சியும் விட்டு தன் முயற்சியால் சாதிக்கப்படும் எம்பெருமானுடைய திருவருளை கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. அவன் என்ன விட மாட்டான்னு அவனையே நம்பியிருப்பார்கள். சாரஜ்ஞர் ஆன்மா சாஸ்திரத்தின் சாரமாக திருமந்திரத்தை மட்டுமே பற்றி இருக்குது என்று அறிந்த ஞானிகள். அவங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும், இந்த திருமந்திரத்துக்கு இந்த ஆத்மா மேலதான் குறி, அது தன்னுடைய சொத்தை அது காப்பாத்திடும், நான் இந்த உடம்பால நான் என்னத்தை சாதிக்க போறேங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சிறந்த ஞானிகள். ஆத்மா சாஸ்திரத்தின் சாரமாக திருமந்திரத்தை மட்டுமே பற்றி இருக்கத்தக்கது அப்படின்னு அந்த ஆத்மஸ்வரூபத்துல ஊன்றி நிற்பவர்கள். அவங்களுக்கு இந்த உடம்புங்கிற கவனமே அவங்களுக்கு இருக்காது. நான் ஆத்மா, என்னை ரட்சிப்பது அவன் பொறுப்பு, அவன் எப்படியோ என்னை கொண்டு சேர்த்து விடுவான், அவன் கைவிடவே மாட்டான் அப்படிங்கிற இந்த ஸ்திரமான அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருப்பவர்கள் தான் இந்த சாரஜ்ஞர்கள். இவர்களோட இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தா, பிறவி பெருங்கடலில் மூழ்கி கிடக்கிற இம்மக்களுக்கு எங்கும் பரந்துரையும் விஷ்ணுவாகிய ஓடத்தை தவிர ஒரு சாதனையும் இல்லை. விஷ்ணு போதம், அந்த விஷ்ணுவே தான் அவன்தான் ஓடம், அவன்தான் இந்த சம்சாரத்தில் மூழ்கி கிடக்கும் இந்த மக்களை ஏற்றிக்கொண்டு தன்னுடைய இடமாக ஸ்ரீவைகுண்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவன். அவனே நாவாய். திருநாவாய்ங்கிற திவ்ய தேசத்துல அவன் பேரே முகுந்தன், மோட்சத்தை தரக்கூடியவன் அப்படின்ட்டு. அவனே நாவாயாக இருப்பவன். அவனே நாவாயாக இருந்து என்னை கொண்டு போகும்போது நான் எதுக்காக நீந்தணும், நான் எதுக்காக தெப்பாத்தை பிடிக்கணும்ன்ட்டு அவர்கள் நிம்மதியாக எந்த வித சலனமும் இல்லாமல் இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும், திருமந்திரத்திற்கு ஆத்மாவில் தான் குறி, அந்த ஆத்மா அவனுடைய சொத்து, திருமந்திரத்தை தந்ததும் அவனே, ஆகையால என்னுடைய பங்கு இதில் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு தெளிவாக விட்டத்திலே இரண்டு கையும் விட்டு படுத்துக்கொண்டு எப்பொழுது கரை வரும் என்று காத்திருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய இயல்பு. அதுக்கு உதாரணம் வைகுந்தன் என்பது ஒரு தோணி. நாச்சியார் சொல்றாங்க, வைகுந்தன் என்பது ஒரு தோணியை பெறாமல் உழல்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. வைகுந்தன் என்பது ஒரு தோணியை பெறாது உழல்கின்றேன் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி, அந்த வைகுந்தன் அவனே தோணி, அவனே நம்ம ஏற்றி கொண்டு போயிடுவான். அவங்க வேற எப்படி இருப்பாங்கன்னா, விட்டத்தில் இருப்பாரை போல பரமாத்மாவின் ஞானம் சக்தி முதலிய குணங்களை எண்ணியும் தங்களுடைய பாரதந்திரியத்தை, பாரதந்திரியம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதந்திரியம்னா என்னன்னா, எம்பெருமான் ஒருவனாலேயே விநியோகம் கொள்ளப்படுதல். எம்பெருமான் ஒருவனாலேயே விநியோகம் கொள்ளப்படுதல். விநியோகம் கொள்ளுதுன்னா அவனால பயன்படுத்தப்படுவது தன் இஷ்டம் போல. இப்போ உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை நீங்க எப்படி உங்க இஷ்டம் போல நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்களோ அந்த மாதிரி எம்பெருமான் இந்த ஆத்மாவை தன் இஷ்டம் போல விநியோகம் கொள்ளுவான் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை எப்படின்னா, பரமாத்மாவின் ஞானம் சக்தி முதலிய குணங்கள். அவனை போல ஞானவான் கிடையாது, அவனை போல சக்திவான் கிடையாது, அவனை போல இது இருவருக்கான உருவை அறிந்தவன் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? இந்த ஆத்மவஸ்து அவனுக்கு சொந்தமானது, அவன் சுவாமி, நான் அவன் சொத்து, இதை அவன் விருப்பம் போல விநியோகம் கொள்ளுவான். இந்த பாரதந்திரியத்திலே ஊன்றி நிற்பவர்கள், அது சாரஜ்ஞருடைய அழகு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இரு கையும் விட்டு, இவங்களுக்கு ரெண்டுமே தேவையில்லை. இவங்களுக்கு சாஸ்திரங்களை போல படிச்சு ஞானத்தை ஏற்றுக்க வேண்டிய இல்லை, சாஸ்திரங்களை படித்து அதன் வாயிலாக பெறக்கூடிய எம்பெருமானோட திருவருளும் இவங்களுக்கு வேண்டாம். எம்பெருமானே இருக்கான், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இந்த சாரஜ்ஞரின் நிலை இருக்கையை விட்டவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது. இவர்கள் கை விடுபவை. இவங்க என்னதான் கைவிடுறாங்க, என்னத்தை கைவிடுறாங்க சொல்லணும் இல்லையா? சாரஜ்ஞர் ரெண்டையும் விட்டவர்கள். எதை விட்டார்கள்னா, தம் முயற்சியால் செய்யப்படுகின்ற இறைவனை வாழ்த்துதல் வணங்குதல் ஆகியவை. இப்போ இந்த வாழ்த்துதல் வணங்குதல்லாம் இல்லைன்னா அப்ப நம்ம எல்லாம் அதெல்லாம் பண்ணவே கூடாதா? நம்ம இறைவனை வணங்கக்கூடாதா, இறைவனை வாழ்த்தக்கூடாதுன்னு அப்படி சொல்லும் போது அவர்கள் இதை உபாயமாக செய்கிறார்கள். உபாயமா இதெல்லாம் செய்வதின் வாயிலாக, இறைவனை வணங்குவதன் வாயிலாக அவனை வாழ்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவன் மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நான் என்னுடைய வேலையை சாதித்துக் கொள்வேன் இருப்பாங்க. ஆனா இவனும் வாழ்த்துவான் வணங்குவான் அப்படின்னா உபேயமாக, அவனுடைய முக மகிழ்ச்சிக்காக, ஐயோ நான் பண்றதான் கொஞ்சமாச்சும் அவன் முகத்துல சிரிப்பு வந்தா போதும்
அவனுடைய முகமலர்ச்சிக்காக இவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்கள் வந்து அதை உபாயமாக செய்வார்கள். அதுதான் வித்தியாசம். தன் முயற்சியால் செய்யப்படுகின்ற இறைவனை வாழ்த்துதல் வணங்கு ஆகிய அவர்கள் விட்டு விடுவார்கள். இன்னொன்று, இவற்றால் சாதிக்கப்படுகின்ற பகவானுடைய அருளை பற்றுக்கோடாக பற்றுதல். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லை, அவருடைய முயற்சியால சாஸ்திரங்களை கற்று அதை கொண்டு அதன் வாயிலாக பெறப்படுகிற பகவானுடைய அருளை ஒரு கையில் பற்றியிருப்பார்கள்னு பார்த்தோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டையுமே விட்டுருவாங்க. தங்களோட சொந்த முயற்சியிலும் ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. சொந்த முயற்சியால பெறத்தக்க பகவானுடைய அருளையும் கூட விட்டு விடுவார்கள். பகவானே, நான் அவனுடைய பாரதந்திரிய பொருள், அவனுக்கு பாரதந்திரியப்பட்டவன், அவன் தன் இஷ்டம் போல என்னை விநியோகம் கொள்ளலாம், அவனுக்கு இந்த ஆத்மாவாகி என் மீது தான் குறி அப்படின்னு இருக்கும்போது அவர்கள் வந்து எல்லா விதமான பயமும் அவர்களை விட்டு போய்விடுவதாலே அவர்கள் தெப்பத்தையும் பிடிக்க மாட்டாங்க, நீந்தவும் செய்ய மாட்டாங்க. விட்டத்திலே இருக்கையும் விட்டுவிட்டு கரை எப்பொழுது குறுகும் என்று எண்ணி இருப்பார்கள். இவை இரண்டையும் கைவிட்டு இவங்க சாரக்ஞர் வந்து பிறவிக்கடலை எப்படி நீந்துவார்கள், இந்த சாஸ்திரிகள் எப்படி நீந்துவார்கள்னா, பிறவிக்கடலை நீந்த எண்ணுவார்கள் யாரு, சாஸ்திரிகள் எப்படி எண்ணுவார்கள்னா, இவ்விரண்டையும் நம்பி பிறவிக்கடலை நீந்தி கடக்க முயல்வார்கள். யாரு, சாஸ்திரி. இரண்டையும் நம்பி தெப்பத்தையும் முடிச்சுட்டு இருப்பாங்க, நீந்தவும் செய்வாங்க. புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கு திருவாய்மொழி என்று இருக்கும் இவர்கள் சாஸ்திரிகள். இந்த புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கு, புனைவன் தெப்பம், புனைனா தெப்பம், அதே பிறவிக்கடல் நீந்துவார்க்கு. பாருங்க, தெப்பத்தோட மென்ஷனும் இருக்கு, நீந்துறதோட மென்ஷனும் இருக்கு. ஸோ அந்த புனையாகிய தெப்பத்தையும் ஒரு பக்கம் பிடித்திருப்பாங்க, தங்கள் சொந்த முயற்சியாக நீந்துவதையும் இன்னொரு பக்கம் பிடித்து அவர்கள் மோட்சத்தை அடைய முயல்வார்கள். இவன் எப்படி பண்ணுவான், கரை குறுகும் காலம் என்று எண்ணுவார்கள். யாரு, இந்த சாரக்ஞர்கள். பகவானின் திருவருள் மாத்திரமே நிலைத்த சாதனம் என்கிற உறுதியோடு கரையை அடைய நினைத்திருப்பார்கள். அவனுடைய நோக்கு ஒன்று எனக்கு போதும், அவனுடைய அருள் மட்டுமே என்னை கொண்டு கரை சேர்க்கும் என்று திடமான நம்பிக்கை. அதில் அவங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையவே கிடையாது. அவங்க மனசு ஒன்னே ஒன்று என்ன இருக்குன்னா, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாது. கொஞ்சம் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்குவேன், அந்த கரை சீக்கிரமா வந்து நல்லா இருக்குவேன், அவனை பார்க்கலாமே, கைகிரியம் பண்ணலாமேங்கிற ஆசை மட்டுமே அவர்கள் உள்ளத்திலே இருக்கும். கூவிக்கொள்ளும் காலம் இன்னமும் குறுகாது. சீக்கிரமா கூப்பிட்டுக்க மாட்டானா அப்படிங்கிறது. அடுத்தது, ஆக்கை விடும் பொழுது என்ன, இந்த உடம்பு எப்போதான் விட போறேன், அது மட்டும் தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஆக்கை விடும் பொழுது என்ன, எப்போ இந்த உடம்பை விட போறேன், இந்த ரெண்டு தான் இருக்கும். யாருக்கு, அந்த விட்டுத்திர பத்திருக்கு, சாரக்ஞருக்கு. திருமந்திரத்தின் பொருளை ஊன்றி இருப்பவர்களுக்கு இதுதான். ஸோ இப்போதான் சாஸ்திரிகள் சாரக்ஞர் அந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டோம். இவர்கள் தெப்பக்கயிறை போல, அவர்கள் இருகையும் விட்டு விட்டத்திலே படுத்திருப்பாரை போல. இதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருக்கும் குறிக்கோள் என்னமோ எம்பெருமானை அடைவது தான், அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவர்கள் வந்து தங்களுடைய முயற்சியில நம்பியிருப்பார்கள். அவர் தங்களுடைய முயற்சியை முழுவதுமாக விட்டு எம்பெருமானையும் அவன் கொடுத்த இந்த திருமந்திரத்தின் சாரப்பொருளை மட்டுமே ஒன்றியிருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த இது சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து, ஆக இந்த சூத்திரத்தில் ஆத்மாவின் ஸ்வரூபங்கள் குறித்த ஞானத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வே சாஸ்திரிகள் மற்றும் சாரக்ஞர் ஆக இவர்கள் தன்மைகள் ஏற்பட காரணம் என்பது விளக்கப்படுகிறது. இப்போ இந்த கொஸ்டின் நேச்சுரலாக வரல, ஏன் இவங்களுக்கு தான் ஒன்று வரணும், அவங்களுக்கு தான் அவங்ககிட்ட வரணும், இது ஏன் இவங்களை வந்து தெப்பக்கயிறை வச்சு அவங்கள வந்து விட்டத்தில் படுத்திருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் கேள்வி வரும் இல்லைங்களா? கண்டிப்பாக வரும். ஏன் எல்லாரையுமே வந்து நீங்கள் சாரக்ஞராக ஏன் வைக்கல, எல்லாருமே வந்து தெப்பக்கயிறாக ஏன் இல்லை, ஏன் கொஞ்சம் பேர் இப்படி இருக்காங்க, ஏன் கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க, அதற்கான விளக்கம் இந்த சூத்திரத்தில் சொல்லப்படுது. எப்படின்னாக்கா, இவை ஸ்வரூபத்தை உணர்ந்து உணர்ந்து உணரவும் உணர்வை பெற ஊற மிக உணரவும் உண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அவங்க சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இந்த சாஸ்திரிகளாக இருக்க இந்த தெப்பக்கயிறு வந்து ஆத்மாவின் ஸ்வரூபத்தை படித்து கேட்டு சாஸ்திரங்கள் வாயிலாக அறிந்து கொள்வார்கள். இந்த விட்டத்தில் இருக்கும் சாரக்ஞர்கள் எம்பெருமான் காட்ட காண்பார்கள். அவர்களுக்கு எம்பெருமான் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவனே கற்றுக் கொடுக்கிறான் அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இங்க பார்க்கலாம். இந்த 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 சூத்திரத்தில் விளக்கப்பட்ட விஷயங்கள் இந்த ரெண்டு காலமா போட்டிருக்கோம். இவை ஸ்வரூபத்தை உணர்ந்து உணர்ந்து உணரவும் உண்டாம். இவை அப்படின்னாக்கா இந்த தெப்பக்கயிறா இருக்கக்கூடிய அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, இது சாஸ்திரிகள் இரண்டையும் இடுக்கி பிறவைக்கடலை கடத்த பார்த்தல். இவங்க இப்படி பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவை
என்னன்னா இந்த 2 மெத்தட், அதாவது தெப்பத்தையும் பிடிச்சுக்கணும், நீந்தவும் செய்யணும். இது ஏன் எப்படின்னா, உணர்ந்து உணர்ந்து உணரவும் உண்டாம், உணர்ந்து உணரவும் உணர்ந்து உணர்ந்து உணரவும் உண்டாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, இதில் ஆத்மாவின் தன்மை உணரப்படுவது ஆத்மாவின் வினை, அவனே முயற்சி பண்றான். இந்த சாஸ்திரிகள் அங்க ஆத்மாங்கிறது சாஸ்திரிகள்னு வச்சுக்கோங்க, அவரே முயற்சி பண்ணி ஆத்மாவின் தன்மை உணர பார்க்கிறார். இது மிக உணர்தல் எனப்படுகிறது. அவங்களே கஷ்டப்பட்டு சாஸ்திரங்களை படிச்சு மற்றவங்க கிட்ட கேட்டு இன்னும் தியானம் பண்ணி தவம் பண்ணி என்னென்னவோ பண்ணி ஆத்மா இன்னது என்று அவர்கள் உணர்ந்து 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 அறிந்து கொள்கிறார்கள். இவை ஸ்வரூபத்தை உணர்ந்து உணர்ந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து உணர்ந்து இவர்கள் சாஸ்திரிகளாக ஆகிறார்கள். உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உயர்ந்த உருவியந்த இந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து உணரிலும் அப்படின்னு திருவாய்மொழி 1:3-6 என்கிறபடி ஆத்மஸ்வரூபத்தை எப்படி அவர்கள் தெரிஞ்சுக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழி வியாக்கியானத்துல காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அது அந்த வியாக்கியானத்துக்குள்ள போனால் அது ரொம்ப பெருசுங்கிறதுனால அதோடைய சாரம், இவர்கள் எப்படி ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்கிறார்கள், என்னவாக உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க நம்ம சுருக்கமா பார்த்துக்கலாம். ஆத்மஸ்வரூபத்தை எப்படி உணர்ந்துக்கிறாங்களா, ஞானமயமாய். ஆத்மா ஞானமே வடிவானது, உள்ளும் புறமும் உப்புக்கல்லை போல உள்ளும் புறமும் ஞானமே வடிவானது ஆத்மா. ஞானமாக குணத்தை உடையதாய், அதுக்கு வேற பண்பு உண்டா ஆத்மாக்குன்னா, ஞானமயமானது, ஞானமே அதோடைய பண்பு. இது ஆத்மா அப்படின்னு சொல்ல அந்த ஞானம் அதுக்கு பண்பாக இருக்க வேண்டும். அப்புறம் சரீரம் எங்கும் பறந்ததாய். இப்போ ஆத்மா அணு அளவாக இருந்த பொழுதிலும், அது இதயம் என்னும் குகையில் இருந்த பொழுதிலும், இந்த உடம்பு எந்த உடம்புல இருக்கட்டும், இந்த உடம்புல இருக்கட்டும், யானையுடைய உடம்புல இருக்கட்டும், எறும்பு உடம்பு எந்த உடம்புல இருந்தாலும் ஞானத்தால் அது அந்த உடல் முழுவதையும் வியாபிக்கிறது. அந்த உடல் முழுவதும் வியாபித்து அந்த எல்லா வேலைகளும் செய்விப்பது அந்த ஆத்மா தான். ஞானமாகிய குணத்தை உடைய சரீரம் எங்கும் பறந்தது. அது இதயத்திற்குன்னு அங்க மட்டும் அதோடைய வேலையை காட்டவே காட்டாது. இந்த முழு உடம்பையும் தாங்கி செயல்பாடுகள் அனைத்தையும் கவனிப்பது அந்த ஆத்மா தான். அதே டைம்ல சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதான். இது நம்ம நல்ல தெல்லாம் முதலே பலமுறை பார்த்திருக்கோம். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது இந்த ஆத்மா. இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டது, மனதை காட்டிலும் வேறுபட்டது, பிராணனை காட்டிலும் வேறுபட்டது. அது ஒரு தனி என்டிட்டி. ஆனா அதுதான் உள்ள இருந்துட்டு இந்த சரீரத்தை செலுத்துகிறது, இதன் வாயிலாக அது அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் ஞானத்தால் தொழில் புரிதல் அனுபவித்தல் ஆகியவற்றை உடையதால், தன்னுடைய ஞானத்தாலே தான் இருக்கும் உடம்பை அது இயக்குகிறது. இயக்கி என்ன பண்ணுதுன்னா தொழில் புரிதல். நம்ம வேலை செய்யறோன்னா இது ஆத்மாவுடைய வேலை தான். அது உள்ள இருந்துட்டு இவ்வளவு செய்து அனுபவிப்பதும் நான் தான். நாம நல்ல ஒரு பண்டத்தை உண்கிறேனோ, இசையை கேட்கிறேனோ, நல்ல மனத்தை முகர்கிறேனோ, இது எல்லாமே ஆத்மாவுடைய வேலை தான். அனுபவிக்கிறது இது எல்லாமே ஆத்மாவுடைய பண்புகள். அப்புறம் அவங்க இறைவனுக்கு அடிமையா இருப்பது, அதுவும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சாஸ்திரிகள் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இது இறைவனுக்கு அடிமையானது அப்படிங்கிற உணர்வும் அவர்களுக்கு உண்டு. இதெல்லாம் தான் அவங்க உணர்ந்து உணர்ந்து உணரவும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு சாஸ்திரங்கள் வாயிலாக ஆச்சாரியர்கிட்ட கேட்டு அவர்கள் இதை தெரிந்து கொள்கிறார்கள் என்று கேட்பதாலும் நினைத்தலாலும் புரிந்து கொண்டு. இப்போ இன்னொரு வாட்டி பார்த்தலாம். இது என்னெல்லாம் ஞானமாகிய குணத்தை உடையதாய், சரீரமெங்கும் பறந்ததாய், சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாய், ஞானத்தால் தொழில் புரிதல் அனுபவித்தல் ஆகியவற்றை உடையதாய், இறைவனுக்கு அடிமையாய் உணர என்று கேட்பதாலும் நினைத்ததாலும் புரிந்து கொண்டு. கேட்குறாங்க, இதெல்லாம் மற்றவங்க சொல்ல கேட்குறாங்க, படிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணி அவங்க ஆத்மாவை புரிந்து கொள்வது இவ்வாறாக அப்படின்னு தெப்பக்கையர்கள், சாஸ்திரிகளாக தெப்பக்கையர்கள் இந்த மாதிரி. அப்புறம் இவுண்டாம் எப்படின்னாக்கா, தம் சொந்த முயற்சியால் பிறவி பெருங்கடலை கடற்பதற்கு முயலும் இந்த நிலை ஏற்படும். இந்த தெப்பக்கையராகிய நிலை எப்படி ஏற்படுதுன்னாக்கா, ஆத்மஸ்வரூபத்தை தம்முடைய சொந்த முயற்சியால் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆத்மை இவ்வாறு உணர்கிறார்கள். இவ்வாறு உணர்வதால் அவர்களுக்கு இந்த தெப்பக்கையராக இருக்கும் நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பார்க்கலாம், இந்த சாரஜ்ஞருக்கு எப்படி இந்த ஞானம் ஏற்படுதுன்னா, இவை உணர்வை பெற ஊற மிக உணரவும் உண்டாம் அப்படின்னாக்கா, இது சாரஜ்ஞர் இரு கைகளையும் விட்டு கரை குறுக்கும் காலத்தை எண்ணி இருத்தல். பார்த்த 2 பேருக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? இந்த சாரஜ்ஞர் இவங்களுக்கு எப்படி ஞானம் ஏற்படுகிறது, இவங்களுக்கு சாஸ்திரிகளுக்கு
ஞானம் ஏற்பட்டதை பார்த்தோம். இவர்களுக்கு சாரீகர்களுக்கு எப்படி இந்த ஞானம் ஏற்படுகிறது அப்படின்னா, இதில் ஆத்மாவின் தன்மை இறைவனால் உணர்த்தப்படுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம சர்வ சகஜமாக நினச்சிக்கிறோம். இங்கே அவன் பெருமாள் அந்த சிவன் நாராயணன் இவன் படித்தானா படிக்கலையா, இவன் பிராமணனா சூத்திரனா எதையுமே பார்க்க, ஏன்னா அவனுக்கு ஆத்மாவில் தானே குறி. ஆகையால் அவனே உணர்த்துகிறான், இறைவனால் உணர்த்தப்படுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இவங்க படித்து 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 கேட்டு நினைத்து செய்து ஆத்மாவின் ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்வார். இங்கே அவங்களுக்கு இறைவனால் உணர்த்தப்படுகிறது, அவனே கொடுக்குறான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இதில் ஆத்மாவின் தன்மை இறைவனால் உணர்த்தப்படுகிறது. நீ பேசாமல் இருந்தால் கூட ஒரு நாள் காமிச்சு கொடுத்துட்றான், இதாண்டா அவனுடைய ஆத்மா அப்படின்ட்டு. இது இறைவனின் வினை. இங்கே இது ஆத்மாவின் வினை பார்த்தோம் இல்லையா, ஆத்மாவுடைய வேலை. இங்கே சாஸ்திரிகள் விஷயம் தெப்ப கையிற்கு ஆத்மாவின் ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு ஆத்மாவுடைய வேலை. இங்கே இது இறைவனுடைய வேலை, அவன் பண்ணுறான், இறைவன் செய்கிறான். இது இறைவன் வினை. இதுதான் இது இறைவன் ஊர எனப்படுகிறது. இறைவன் ஊரன்னு வருது பார்த்தீங்களா சூத்திரத்தில். அதுக்கு என்னன்னா, இறைவன் உணர்த்துகிறான். இவனுக்கு இந்த சாரக்ஞனுக்கு இறைவன் அந்த ஆத்மாவை உணர்த்துகிறான். ஆகையால் இது இறைவன் ஊர எனப்படுகிறது. உணர்வை பெற ஊர. இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னாக்கா, உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றும் உலப்பிலனவும் பழுதேயாம் உணர்வை பெற ஊர்ந்து அப்படின்ட்டு திருவாய்மொழி 8:8-3 சொல்லியிருக்காங்க. இப்போ இதே தான் இங்கே ஒரு திருவாய்மொழி எடுத்தாங்க பார்த்தீங்களா, 1:3-6 அந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. இங்கே 8:8-3 வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காங்க. இறைவனாக காட்டி கொடுக்கும் ஆத்ம நிலை இவனுக்கு என்ன ஞானத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற இந்த பக்கம் காட்டி கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன தெரியுதுன்னா, உலக ஞானமும் உயிரும் உடலும் எல்லை இல்லாததான பிரகிருதி விகாரங்களும் பிரகிருதியும் விடத்தக்கவை என்ற அறிவை பெற இறைவன் காரணமற்ற தன் கருணையை காட்ட இதெல்லாம் அவன் காட்டி கொடுத்தார். இவங்க ஒன்றுமே எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. இவங்க சாஸ்திரம் படிக்கிறது இல்லை, வேத உபனிஷத்து ஓதுறது இல்லை, பிராமண குலத்தில் பிறக்கலாம் பிறக்காமையும் போகலாம், அந்த ஆச்சாரம் எதுவுமே இல்லாட்டி கூட எம்பெருமான எல்லாவற்றையும் காட்டி கொடுக்குறான். என்ன காட்டி கொடுக்குறான்? உலகத்தை பற்றிய ஞானம், உயிர்னா என்ன, உடல்னா என்ன, ஆத்மான என்ன, எல்லை இல்லாததான பிரகிருதி விகாரங்களும் பிரகிருதியும் விடத்தக்கவை. இது எல்லாம் வீடு மீன் முற்றவுன்னு பார்த்ததில்ல நம்ம முதலியார்கள், எல்லாமே விடத்தக்கது அப்படிங்கிற அந்த நிலைமையை இவன் இந்த சேதனனுக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறான். இதுக்கெல்லாம் என்னன்னா, இறைவனின் காரணமற்ற கருணை, நிர்கயத்துக்கு கிருபா பிரபாவம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணமே கண்டுபிடிக்க முடியாது. நீ ஏன் அப்படி அவனுக்கு பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு நம்ம கேட்க முடியாது. அவனுடைய காரணமற்ற கருணையா இது நமக்கு கிடைச்சதுன்னா அவன் நம்ம மேலே இந்த காரணமற்ற கருணையை வைத்திருக்கிறான் அப்படிங்கிற நம்ம நிச்சயமாக உணர்ந்து கொள்கிறான். மிக உணர, மெய்மை மிக உணர்ந்து அப்படின்னு திருமாலையிலேருந்து எடுக்கிறாங்க. மெய்மை மிக உணர்ந்துனாக்கா, இந்த உண்மையானது என்ன, இந்த உடம்புங்கிறது என்ன, நல்லா அதை ஒதுக்கிட்டு இந்த ஆத்மா என்ன அப்படின்னு மிக உணர்ந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆத்மாங்கிறது ஒன்று, இந்த உடம்பை இயக்குகிறது, அதுவே அனுபவிக்கிறது, அதுவே வேலை செய்கிறதுங்க, அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாவுடைய உண்மையான சொரூபம் என்ன என்பதை மிக உணர்ந்து நல்ல டெப்த்தில் போய் இதுதான் ஆத்மா அப்படின்னு டிஃபைன் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். மெய்மை மிக உணர்ந்து. அது என்னன்னாக்கா, சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது. அதுதான் திருப்பி 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 இது மட்டும் நம்ம மனசில் நல்லா நின்றுச்சாக்கா எல்லாமே சுலபமாக இருக்கும். சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாய் ஞான ஆனந்தங்களை குணமாக உடையதா. ஆத்மாவுக்கு குணம்னா ஞானமும் ஆனந்தம் தான். நம்ம படுற கஷ்டம் எல்லாம் உடம்புக்கானது. இது நம்மளுடைய கர்மத்தால் ஏற்படக்கூடியது. ஆத்மா எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காது. ஞானமயமாக இருக்கும், அது ஆனந்தமாக இருக்கும். அறியும் தன்மை முதலியவற்றை குணங்கள் உடையதா. எல்லாம் அதுதான் கிரகிச்சுக்கும். அடியார்க்கு அடிமையாதலை எல்லை நிலமாக கொண்டு பகவானுக்கு அடிமையாதலை முடிவாக கொண்டதார். இப்போ ஆத்மாவுடைய ஸ்வஸ்வரூபம், அதாவது அதற்கு இயல்பான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொன்னால், அடியார்க்கு அடிமையாக இருப்பது. இது வர்றதுதான் ரொம்பவே கஷ்டம். அடியார்க்கு அடிமையாக இருப்பது இருந்துட்டு அதுதான் எல்லை நிலம். அதுதான் அது எண்டு. அதுக்கு மேலே ஆத்மாவுடைய ஸ்வரூபம்னு ஒன்றுமே கிடையாது. அடியார்க்கு அடிமைப்பட்டிருப்பது ஆத்மாவுடைய குணத்தின் எல்லை நிலை. ஒருவன் அடியாருக்கு அடிமைப்பட்டு அவனால் விநியோகம் கொள்ளப்படுறானா அவன் அந்த எல்லை நிலத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம்.
பகவானுக்கு அடிமையாதலை முடிவாக கொண்டிருப்பது. அது எல்லை நிலம், இது முடிவு. அதுக்கு மேல அவனுக்கு ஸ்வரூபம் கிடையாது, இதுக்கு கீழேயும் அவனுக்கு ஸ்வரூபம் கிடையாது அப்படிங்கிறான். எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கணும். அதை காட்டிலும் அந்த அடிமைத்தனத்தின் எல்லை நிலத்தில் இருக்க வேண்டுமானால் அடியாருக்கு அடிமையாக இருப்பது. இது என்ன எல்லாம் பின்னால இதுக்கு மேல வரும். அடியார்னா யாரு, அவங்களுக்கு அடிமையாக இருப்பது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னால வரும். இந்த அடிமைத்தன்மைக்கு பாரதந்திரியமும் இனிதா இருக்கும் தன்மையும் எல்லை நிலமாக இருப்பது ஆகியவற்றை தங்களுடைய இயல்பாக உணர்ந்து அறிவதாகும். இந்த அடிமைத்தனத்துக்கு பாரதந்திரியம் இது ஒன்று. இந்த பாரதந்திரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி வரும். இந்த பாரதந்திரியம் என்ன, அதான் இப்போ கொஞ்சம் முன்ன பார்த்த மாதிரி அந்த உரியவனுடைய விருப்பப்படி விநியோகம் கொள்ளப்படுவது. இப்போ இந்த செல்ஃபோன் என்னோடதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் உரியவன், அது என்னுடைய உரிமை பொருள். அதை நான் வச்சுப்பேன், தூக்கி போடுவேன், கீழே போட்டு உடைக்குவேன், என்ன வேணா பண்ணுவேன். அந்த செல்ஃபோன் வந்து ஏன்னு கேட்கவே கேட்காது. அது அச்சித்து, அது கேட்காது. ஆனால் ஒரு சித் வஸ்துவான ஆத்மாவோ, உடலுடன் கொண்ட ஆத்மா கூட எம்பெருமானோ அவன் அடியார்களோ என்ன அவர்கள் விருப்பப்படி விநியோகம் கொள்ளப்படுவதுதான் பாரதந்திரியம் அப்படிங்கிற குணம். அதுதான் ஆத்மாவுடைய ஸ்வஸ்வரூபம். ஆத்மாவு இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த பாரதந்திரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. யாரு, இந்த விட்டத்துல படுத்திருக்கக்கூடிய அந்த சாரஜர்கள். இந்த அறிவெல்லாம் வந்து அவர்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா சாட்சாத் எம்பெருமான் தானே தன்னுடைய காரணமற்ற கருணையால் நிர்ஹேதுக கிருபையால் அதை அவன் கொடுத்து விடுகிறான். உண்டாம் தம் பாரத்தை இறைவன் மீது போட்டு தம் முயற்சி விடுவது என்பது ஏற்படும். இவ்வளோ தூரம் இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம் தான் வச்சுக்கலாம். ஆனாலும் என்னென்ன இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவர்கள் வந்து தம்முடைய முயற்சியை விட மாட்டார்கள். ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் பாரதந்திரியம் அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருப்பது என்பது அவர்களுக்கு அவ்வளவாக விளங்காது. ஏன்னா எப்போ தன்னுடைய முயற்சி நான் பண்றேன் அங்கே அகங்கார கர்ப்பமாக இருப்பதால் அவர்களுக்கு இந்த பாரதந்திரியம் ஏற்படுவது கஷ்டம். அவ்வளவு சுலமா அவர்களுக்கு வராது. முக்கியமா எம்பெருமானுக்கு பாரதந்திரியம் கூட வரக்கூடும். அடியார்களுக்கு பாரதந்திரியமாக இருக்கக்கூடிய பண்பு அந்த சாஸ்திரிகளுக்கு வருவது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஆக 17ஆம் சூத்திரம் தொடங்கி 20ஆம் சூத்திரம் வரையிலும் சாஸ்திரிகள் மற்றும் அவற்றின் சாரமான திருமந்திரம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள விஷய பேதம், அதிகாரி பேதம், அவ்வதிகாரிகளில் நினைவு பேதம், அதற்கு அடியான ஞானத்தின் ஏற்றத்தாழ்வுகளும் விளக்கப்பட்டன. விஷய பேதம் என்னன்னு பார்த்தோம். அதிகாரி பேதம், யார் இதுக்கு அதிகாரி, யார் அதுக்கு அதிகாரி. அவ்வதிகாரிகளின் நினைவுகளிலே பேதம், அதற்கு அடியான ஞானத்தின் ஏற்றத்தாழ்வுகள். இது வந்து அவர்களா சம்பாதிக்கிற ஞானம், இது வந்து எம்பெருமான் தரக்கூடிய ஞானம். அதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 21ஆவது சூத்திரம். இதுவும் கொஞ்சம் கஷ்டம், பட் மெதுவாக நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். ஆத்மாவின் தன்மை விஷயமாக ஞானத்தின் வகைகள், அவற்றை குறித்த விவரம், அதனால் ஏற்படும் பயன் ஆகியவற்றை சாஸ்திரங்களும் திருமந்திரத்திலும் அறியப்படுவது விளக்கப்படுகிறது. சாஸ்திரத்திலும் ஞானம் திருமந்திரத்திலும் இருக்கும். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். சேஷத்துவ போக்திருத்தங்கள் போல் அன்றே பாரதந்திரிய போக்கியதைகள். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போய்க்கிறாங்க. சேஷத்துவ போக்திருத்தம் போல் அன்றைக்கே பாரதந்திரிய போக்கியதைகள். இது வந்து நம்ம முதல்ல இந்த சேஷத்துவம்னா என்ன, போக்திருத்துவம்னா என்ன, பாரதந்திரியம்னா என்ன, போக்கியதைனா என்னன்னு தனித்தனியாக பார்த்துக்கலாம். சேஷத்துவம் அப்படின்னாக்கா அடிமையாக இருப்பதற்கு இசைந்து இருப்பது. சரிங்களா? இப்போ வந்து எல்லாரையும் நம்ம அடிமையாக நம்ம வச்சுக்க முடியாது. நான் உனக்கு அடிமையாக இருக்க இசைகிறேன், அந்த இசைவோடு அதுக்கு தயாராக இருப்பது சேஷத்துவம். போக்திருத்துவம் அப்படின்னாக்கா அனுபவம், அந்த அடிமை கொள்பவனும் அடிமை கொள்ளப்படுபவனும் சேர்ந்து அனுபவிப்பது போக்திருத்துவம். அடிமை கொள்பவனும் அனுபவிக்கிறான், அடிமையும் அனுபவிக்கிறான், அது போக்திருத்துவம். பாரதந்திரியம்னா சொன்னா இல்ல, தன் இஷ்டப்படி விநியோகம் கொள்ளப்படுவது. இது வந்து சேஷத்துவம் வந்து பணி கொள்வதற்கு தயாராக இருக்கும் நிலை. பாரதந்திரியம்னா உன் இஷ்டப்படி விநியோகம் கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. போக்கியதை அப்படின்னா அவனுக்கு மட்டுமே அனுபவிக்கத்தக்க பொருளாக இருப்பது. அந்த அடிமை கொள்ளுபவனுக்கு மட்டுமே அனுபவிக்கத்தக்க பொருளாக இருப்பது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம லக்ஷ்மணனையும் பரதனையும் எடுத்துக்கலாம்.
லக்ஷ்மணன் வந்து சேஷத்துவம் போக்திருத்வம், பரதன் வந்து பாரதந்திரியம் போக்கியது. இதை இப்படி வச்சு நம்ம கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்கலாம். லக்ஷ்மணனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேஷத்துவம். சேஷத்துவத்துக்கு உதாரணம் லக்ஷ்மணன் நம்ம ராமாயணத்தை சொல்லுவோம். நான் பார்த்தீங்கன்னாக்கா உன்னை விட்டு ஒரு கணம் கூட நான் பிரிந்திருக்க மாட்டேன், உன்னுடைய அடிமை இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன், மீன் வந்து நீரை பிரிந்து ஒரு கணம் கூட வாழாது, ஆகையால் நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு ராமனோட போறார். ஸோ ஆகையால் அங்கே தன்னுடைய சேஷத்துவத்தை அவன் அறிவித்தான். நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி போறார் கூட. போய் அங்கேயும் எப்படின்னாக்கா அங்கே பண்ணை சாலை போடுறது என்ன, அவங்க தூங்க போதுப்பா எல்லாம் பண்ணிட்டு அங்கே என்ன சொல்றாங்கன்னா, ராமனும் சீதையும் மகிழ்ந்து உல்லாசமாக இருப்பதை லக்ஷ்மணன் அனுபவித்தான் அப்படின்னு வரும் ராமாயணத்துல. ஆகையால இங்க அடிமை கொள்ளும் ராமனும் அனுபவிக்கிறான், அடிமை கொள்ளப்பட்ட லக்ஷ்மணனும் அனுபவிக்கிறான். அது போக்திருத்வம். புரியுதுங்களா? லக்ஷ்மணன் வந்து சேஷத்துவம், தான் அடிமை என்பதை அறிவித்து ராமனுடன் சென்றான். அங்கே அவர்கள் அனுபவிப்பதை தானும் சேர்ந்து அனுபவித்தான். அது போக்திருத்வம், சேஷத்துவம், போக்திருத்வம். இந்த பக்கம் பரதனுக்கு வரலாம். பாரதந்திரியம். அவன் வந்து கெஞ்சறான், அப்பா நீ வந்துரு, நீ வந்து சொல்ல, இல்லவே இல்லை, நீ போய் நீ இரு, நீ போய் ஆட்சி பண்ணுன்னு சொன்னப்போ நான் மாட்டேன்னு சொன்னப்போ சரி பாதுகை கொடுத்து அவனை நந்தி கிராமத்துக்கு போய் நீ இரு, நான் 14 வருஷம் கழிச்சு வரேன்னா பதில் பேசாம போயிட்டான் இல்லையா? அதுதான் அந்த ஆட்கொள்பவன், அந்த சுவாமியினுடைய விருப்பப்படி விநியோகம் கொள்ளப்படுதல். எதிர்த்து பேசவே இல்லையே, அவன் பாட்டுக்கு போயிட்டான். 14 ஆண்டு பிரிவு இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சுவாமி அங்க இருக்க சொன்னான். அதுதான் பாரதந்திரியம், போக்கியத்தை. அது வந்து ராமனுக்கு ரொம்ப இனிமையானது. என் இஷ்டப்படி அவன் கேட்டானேன்ட்டு நினைச்சு பாரு, ஐயோ பரதன் எவ்வளவு அழகா பேசுவான், அவ்வளவு மதுரம், அவனையே நினைச்சிட்டு இருக்கான். இருக்கிறது கூட லக்ஷ்மணன் தான், ஆனா அவன் நினைப்பெல்லாம் பரதன் மேல இருக்கு. ஆகையால இது போக்கியத்தை. தெரியுதுங்களா? ஸோ சேஷத்துவம் போக்திருத்வம், பாரதந்திரியம் போக்கியது. இந்த 4 வந்து கொஞ்சம் இந்த 2-3 வாட்டி படிச்சு யோசனை பண்ணா நல்லா புரிஞ்சிடும். சேஷத்துவம் அடிமையாக இருக்கிறது, இசைந்திருப்பது. போக்திருத்துவம் அடிமை கொள்பவனும் அடிமையும் சேர்ந்து அனுபவிப்பது. பாரதந்திரியம் அடிமை கொள்பவன் விருப்பம் போல விநியோகம் கொள்ளப்படுவது, அந்த விநியோகம் கொள்பவனுக்கே இனிமையாக இருப்பது போக்கியது. இதுதான் மெயின் இங்க. இப்போ இதை வந்து விளக்குறாங்க எப்படின்னாக்கா, சேஷத்துவம் போலன்றே பாரதந்திரியம். ஸோ பாரதந்திரியம் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. சேஷத்துவம் ஆவது உலகத்திற்கு தலைவன் இறைவன், புருஷ சூக்தம். இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறேன், அச்சித்திரம். ஞானத்திற்கு இருப்பிடமான இவ்வுயிருடைய ஞானத்திற்கு அழிவில்லை, உயிர் அறியும் பொருள் ஆகிய விஷயங்களை அறிந்து பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கும் தன்மையையும் அறியும் தன்மையும் ஆத்மாவிற்கு சொல்லுதல். இதுதான் சேஷத்துவம். சேஷத்துவம் என்னன்னா, உலகத்திற்கு தலைவன் இறைவன். அதுல அவங்களுக்கு பாரதந்திரத்துக்கும் அதே தான், சேஷத்துக்கும் அதே தான். அவனே தலைவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இறைவனுக்கு நான் அடிமை அப்படிங்கிறதும் நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். அவனே சேஷி, நான் சேஷனுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஞானத்தின் இருப்பிடமான இவ்வுயிரின் ஞானத்திற்கு அழிவில்லை, அதுவும் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் உயிர் அறியும் பொருள். இந்த உயிர்ங்கிறத வந்து நீங்க ஆத்மான்னு வச்சுக்கணும். ஆத்மாவே அறியும் பொருள், அதுவே எல்லாவற்றையும் அறியுது. இதெல்லா ஞானமும் அவங்களுக்கு உண்டு. இவர்களே சேஷ பூதர்கள், சேஷியான பரமாத்மாவிற்கு அடிமையாக இருப்பதற்கு இசைந்து இருப்பவர்கள் ஆகிய விஷயங்களை அறிந்து பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கும் தன்மையையும் அறிவியும் தன்மையும் ஆத்மாவிற்கு சொல்லுதல். அது நல்லா அவங்க ஆத்ம ஞானமா அதை அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. பாரதந்திரியமாவது சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரத்தில் உட்புகுதலால் ஏற்படும் நிலை. இந்த திருமந்திரத்துல பாரதந்திரியம் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம அடுத்த சூத்திரத்தை பார்ப்போம். திருமந்திரம் வந்து மெயினா சொல்லி கொடுக்கறதே வந்து பாரதந்திரியம் தான். பாரதந்திரியத்தின் எல்லை நிலத்தில் இருக்கக்கூடியதுதான் திருமந்திரத்தின் பொருள். அதை வந்து இவங்களுக்கு நல்லது, அதுதான் பாரதந்திரியம். இப்போ வந்து சாஸ்திரத்தால இதெல்லாம், அதாவது புருஷ சூக்தம்லேருந்து, அச்சிரத்துலேருந்து, பிருகதாரண்யக உபனிஷத்துலேருந்து எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுட்டாங்க. ஆத்மாவுடைய தன்மை சேஷத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. ஆனா பாரதந்திரியம் எதிலிருந்து அறியப்படுகிறதுனாக்கா, திருமந்திரத்தினுடைய பொருளை ஆழங்காலில் பட்டிருப்பதால் பாரதந்திரியம் என்ன என்று அறிந்து கொள்ள முடிகிறது. பாரதந்திரியமாவது சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரத்தில் உட்புகுதலால் ஏற்படும் நிலை. இது ஆன்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையை விளக்குவது. ஆத்மாவுடைய குணம் என்னப்பா அப்படின்னா, பாரதந்திரம் நீங்க சொன்னீங்கன்னா 100 on 100 உண்மை நிலை.
ஆத்மாவுடைய நிலை வந்து பாரதந்திரியப்பட்டிருப்பது. யாருக்கு? எம்பெருமானுக்கும் அடியார்களுக்கும். அதிலும் எல்லை நிலமாக சொல்லுவது அடியார்களுக்கு ஆட்பட்டிருப்பது தான் ஆத்மாவுடைய உண்மையான பாரதந்திரியமாக நிலை. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ உள்ள வருது பாருங்க. இப்போ ஆத்மானு முதல்ல எடுத்தாக்கா ஞானம், ஆனந்தம் அப்படின்னு ஒன்றொன்னா அந்த உடம்பை தாங்கக்கூடாது, அறியது எல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து 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 சேஷத்துவம், அவனுக்கு அடிமைப்பட்டிருப்பது தெரியுது. அதுக்கும் மேலே உண்மையான ஸ்வரூபம், மலரை வந்து மனம் கொண்டு மல்லிகை இதுதான் மல்லிகைன்னு அறியணும்னா அந்த வாசம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இதுதான் ஆத்மா அப்படின்னு தெரியணும்னா பாரதந்திரம் அதற்கு இருக்க வேண்டும். அந்த பாரதந்திரை உணர்ந்து கொண்டவன் அவன் தான் வந்து உண்மையான அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படும். அப்புறம் சேஷத்தை அது பின்னால் வந்து இது கூட இது முடிச்சிடலாம். இந்த பக்கம் போக்திருத்துவம் போலன்றே போக்கியதை. ஸோ போக்திருத்துவம் என்ன சொன்னால் 2 பேரும் அனுபவிக்கிறது. போக்கியதைன்னா அவன் ஒருவனுக்கே இனிமையாக இருப்பது. போக்திருத்துவம் ஆவது அந்த பரம்பொருளோடு கூட எல்லா இன்பங்களையும் இவ்வுயிர் நுகர்கிறது அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்துல சொல்லியிருக்காங்க. அவனும் அனுபவிக்கிறான், நானும் அனுபவிக்கிறேன். பரமாத்மாவும் அனுபவிக்கிறான், ஜீவாத்மாவுக்கு நானும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருப்பது போக்திருத்துவம். பொதுவானது, 2 பேருக்கும் பொதுவானது என்றபடி பகவானோடு கூட இன்பத்தை அனுபவிப்பதான தன்மை, அதுதான் வந்து போக்திருத்துவம். அறியும் தன்மையின் பயனாலே ஞானம் இன்ப நிலையில் விளைகின்ற சுவைகளை தான் அனுபவிப்பவனாக இருத்தல். நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இதெல்லாம் இருக்கு, என்னுடைய ஞானத்தால நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியது தான் போக்திருத்துவம். நான் அனுபவிக்கிறேன், என்னுடைய அனுபவம்னு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த அகங்காரத்தை உள்ளடிக்கிறது போக்திருத்துவம். அவனும் அனுபவிக்கிட்டோம், நானும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்குது. போக்கியதை ஆவது, போக்கியதை அவனுக்கே இனிமையாக இருக்கும். ஆன்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான இறைவனுக்கு இனிய பொருளாக இருப்பது. அவன் என்ன அனுபவிக்கணும், அவ்வளவுதான். இந்த ஆத்மாவை அவன் அனுபவிக்க வேண்டும், அவனுக்கே போக்கியமாக இருந்து அற்று தீர வேண்டும். இதுல என்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது போக்கியதை. ஒரு பொருளின் உள்ள சுவை, நிறம் ஆகியவை அனுபவிப்பவனுக்கே இனிமையாக இருப்பது போல் ஆத்மாவின் ஞான முதலியவை இறைவனுக்கே இனிவனாக இருப்பது. இப்போ நம்ம வந்து ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த வாசனை நல்லா முகத நாம் அனுபவிக்கிறோம், அந்த பூ அனுபவிக்குதா? இல்லை. அதே மாதிரி ஒரு மாம்பழத்தை நம்ம சுவைத்து சாப்பிடும்போது நாம் அனுபவிக்கிறோம், அந்த பழம் அனுபவிக்குதா? இல்லை. அதே மாதிரி இந்த ஆத்மாவுடைய ஞானம், ஆனந்தம், சேஷத்துவம் ஆகியவற்றை அவனே அனுபவிக்க வேண்டும். அதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை என்று இருப்பது தான் போக்கியதை. புரியுதுங்களா? ஸோ போக்திருத்துவம், போக்கியதை. ஒரு பொருளில் உள்ள சுவை, நிறம் ஆகியவை அனுபவிப்பவனுக்கே இனிமையாக இருப்பது போல ஆன்மாவின் ஞான முதலியவை இறைவனுக்கே இனிமையாக இருத்தல். அவனுக்கே இஷ்டமா இருக்கட்டும். அவன் வந்து அனுபவிக்கலாம், அனுபவிக்காம போகலாம். ஆனால் அனுபவிக்கும் பொழுது அவனுக்கே இருக்க வேண்டும், எனக்கு அதில் பங்கு இல்லை அப்படின்னு இருப்பது தான் போக்கியதை. ஸோ இங்கே வந்து சின்னதாக இன்னொரு காலமுள்ள இன்னொரு காலம் போட்டிருக்கோம். சேஷத்துவத்திற்கும் பாரதந்திரத்துக்கும் உடலில் உள்ள நுணுக்கமான வேறுபாடு என்னன்னா, சேஷத்துவம் இறைவன் தன் விருப்பப்படி செய்யும் காரியங்களுக்கு தகுதியாக இருப்பது. அங்கேயும் இருக்கும், அங்கேயும் வந்து ஆத்மா அவனுக்கு அடிமைப்பட்டதுங்கிற ஞானம் இருக்கு. இது கட்டி பொன் போன்றது, இறைவன் விநியோகத்திற்கு தகுதி பெற்றிருக்கு. கோல்டு, ஒரு கேஜி கோல்டு உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் எப்போ வேணால் நகை பண்ணிக்கலாம். கட்டி பொன் போன்றது, இறைவன் விநியோகம் கொள்வதற்கு தகுதி பெற்றிருக்குது. கட்டி பொன், இது எப்படி இருந்தாலும் பொண்ணு தான். இது இரும்போ துத்தநாகமோ தகரமோ கிடையாது, பொண்ணு தான். அவனுடைய இஷ்டத்துக்கு விநியோகம் கொள்ளும்படி இருக்கிறது. கட்டிப்பொன் போன்றது. சேஷன் பிறருடைய இறைவனுடைய பயனை தனக்கும் முக்கிய பயனாக கொண்டவன். இவனுடைய தன்மை சேஷத்துவம். அதில் இறைவனுக்கும் இனிமை, எனக்கும் இனிமை அப்படின்னு இருக்கிறவன் சேஷபூதன். அதுவே சேஷத்துவத்தின் அழகு. இந்த பக்கம் பாரதந்திரம் பார்த்தீங்கன்னா, இறைவன் தன் விருப்பப்படி செய்யும் காரியங்களுக்கு பயன்படுவது. என்ன வேணா படிக்கும், நீ கஷ்டம் கொடு, சந்தோஷம் கொடு, என்ன வேணா படிக்கும், நான் உன்னுடைய நான் உனக்கு பாரதந்திரன், நீ எப்படி வேணாலும் என்னை விநியோகம் கொள்ளலாம். இது பனிப்பொன் போன்றது. அதாவது தொழிலில் பயன்படும் பொன், ஆபரணங்களாக இருக்கிற பொன். இப்போ நீங்கள் பீரோவில் ஒரு 10 கேஜி கோல்டு வச்சுருந்தா என்ன யூஸ்? இல்லவே இல்லை. அதே ஒரு 4 செயின், 4 வளையல், 5 மோதிரம் இருந்தால் எடுத்து டக்குன்னு மாட்டிக்கிறாங்களா? தன் விருப்பப்படி விநியோகம் கொள்ளுது. அதை இங்கே போடும்போது அந்த நகைக்கு எதுவும் சந்தோஷம் உண்டா? இல்லை, போட்டுக்கிற உங்களுக்கு தான் சந்தோஷம். அதே மாதிரி இந்த பாரதந்திரியனான ஆத்மாவை எம்பெருமான் அனுபவிப்பது போக்கியத்தை.
அங்கே வந்து கட்டி போன நான் இருக்கேன், நான் தங்கமாக, நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் இருக்கேன், நான் தங்கமாக இருக்கேன்னு இருக்கிறது சேஷத்துவம், போக்திருத்துவம். அந்த அணிந்து கொள்வதற்கும் அணிவும் பொருளுக்கும் சேர்ந்து சந்தோஷம் வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பரதந்திரன், பிறன் இறைவன் ஒருவனை பிரதானமாக கொண்டவர், இவன் சேஷியான இறைவன் விருப்பப்படி விநியோகப்படுபவர், இவனுடைய தன்மை பாரதந்திரம். ஸோ சேஷத்துவம் அதுவும் எம்பெருமான கடமைப்பட்ட நிலை தான், இதுவும் எம்பெருமான கடமைப்பட்ட நிலை தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அங்கே வந்து தயாராக இருக்கும் நிலை, இங்கே விருப்பப்படி இஷ்டம் விநியோகம் கொள்ளப்படுகிற நிலை. அங்கே இருவருக்கும் அனுபவம் உண்டு, இங்கு எம்பெருமானுக்கு மட்டுமே இனிமையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஆகையாலே சேஷத்துவம் போலன்றே பாரதந்திரியம். ஏனெனில் இறைவன் தன் விரும்பினபடி காரியம் கொள்வதற்கு தகுதி மாத்திரம் பெற்றிருப்பது சேஷத்துவம். ஆன்மாவை இறைவன் தன் விருப்பப்படி காரியம் கொள்வதற்கு ஏற்ப அமைந்து தருவது பாரதந்திரம். அங்கே ஒரு சட்டில் வித்தியாசம் இருக்கிறத பார்க்கலாம். தகுதி இருக்கு, ஆனாலும் சில டைம் நான் பேச்சு கேட்க மாட்டேன், நீ என்னை இப்படிதான் பண்ணணும், என்னை அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்றது சேஷத்துவம். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், நான் உன்னுடைய வஸ்து, உன்னுடைய பொருள், நீ என்ன வேணா என்னை பண்ணிக்கோ அப்படின்னு இருக்கிறது பாரதந்திரம். ஆகையாலே போக்திருத்தம் போலென்று போக்கியத்தை, இன்ப நுகர்ச்சி, இது நம்முடைய இன்பம் என்னும் அபிமானம் உண்டாவதற்கு காரணம் போக்திருத்தம். போக்திருத்தம் இருந்தால் அவனுக்கும் இனிமை எனக்கும் இனிமை அப்படின்னு இருக்கிறது. இந்த போக்திருத்தத்தை இறைவன் விருப்பத்திற்கு பயன்படி ஆக்கி தருவது போக்கியது. அவனுக்கு மட்டுமே இனிமையா இருக்கட்டும், எனக்கு இனிமையா இருக்கட்டும், இல்லாம போகட்டும், அதை பத்தி நினைப்பு கூட அங்க வராது. ஆகையால் அவனுக்கு மட்டுமே இனிமையாக இருப்பது போக்கியத்தை. அதன் போக்கியத்தைக்கு வருவதற்கு இருக்க வேண்டிய குணம் பாரதந்திரம். போக்திருத்தம் இருவருக்கும் இனிமையாக இருப்பது, அதற்கு அடிப்படையான குணம் சேஷத்துவம். ஆகிய சேஷத்துவம் சேஷத்துவம் போக்திருத்தம், பாரதந்திரம் போக்கியத்தை. இந்த நாலு நம்ம நல்லா மனசுல ஏத்திட்டாக்கா இதுக்கு மேலதான் நம்ம திருமந்திரத்தோட அர்த்தத்துக்குள்ள நம்ம நுழையணும். அப்புறம் 21ஆம் சூத்திரம் பார்க்கலாம். 21ஆம் சூத்திரம் பார்த்துட்டாக்கா 22 தனியா பார்க்கணும். இந்த சூத்திரம் 21 ஆத்மாவின் தன்மை குறித்து விளக்கம் அளிக்கிறது. ஆத்மாவின் தன்மை விஷயமாக ஞானம் இரு வகைப்படும். இதுதான் வந்து இந்த சேஷத்துவம் பாரதந்திரம் ஏன் வருது, அதுலயும் கொஞ்சம் நுணுக்கமான வித்தியாசம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஸ்வரூப ஞானம், ஸ்வரூப யாதாத்மிய ஞானம். இதுதான் அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரிகேட்டா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவின் குணம் என்ன, ஆத்மாவின் குணம் என்ன, இந்த ரெண்டு காலம் போட்டிருக்காங்க. ஸ்வரூப ஞானம்னாக்க ஆத்மாவை என்ன என்று தெரிந்து கொள்வது. ஸ்வரூப யாதாத்மிய ஞானம்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம், அது இதுதான் ஆத்மா என்று நிரூபிக்கக்கூடிய குணம் எது என்று பார்க்கிறது. ஸ்வரூப ஞானம் என்பது ஆத்மாவிற்கு சேஷத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் கற்பிப்பது. இப்போ ஒரு மாதிரி ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸ்வரூப ஞானம், ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமை அப்படிங்கிற ஞானம் வந்து சேஷத்துவத்தை கற்றுக் கொடுக்கும், போக்திருத்துவத்தை கற்றுக் கொடுக்கும். ரைட்டுங்களா? இது ஆத்மாவின் தன்மையை சாஸ்திரங்கள் வாயிலாக அறிவதால் ஏற்படுகிறது. இந்த சேஷத்துவமும் போக்திருத்துவமும் எப்படி, இதுதான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் அப்படின்னு எப்படி தெரியுதுன்னா சாஸ்திரங்கள் வாயிலாக தெரிகிறது. இறைவனின் இஷ்ட விநியோகத்திற்கு தகுதி பெற்றிருத்தல் என்னும் வேஷத்தை அறிவிக்கும். நான் ரெடியா இருக்கேன், நீ பயன்படுத்திக்கலாம், உன்னோட அடிமையாக வைத்துக் கொள்ளுகலாம் அப்படின்னு தகுதி எனக்கு இருக்கு அப்படிங்கிற தெரிவிக்கக்கூடியது ஸ்வரூப ஞானம். அடுத்தது இந்த இன்பம் நம் இன்பம் என்னும் போக்திருத்துவத்தை கற்பிக்கும். இது எனக்கும் இன்பம் அவனுக்கும் இன்பம், நான் அனுபவிக்கிறேன் என்கிற அகங்காரம் இதில் இருக்கும். இந்த பக்கம் பார்க்கலாம். ஸ்வரூப யாதாத்மிய ஞானம், அதாவது உண்மையான அந்த ஆழ்ந்த ஞானம், ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூப ஞானம் என்னன்னா யாதாத்மிய ஞானம்னா உண்மையான ஞானம். ஸ்வரூப யாதாத்மிய ஞானம் என்பது ஆத்மாவுக்கு பாரதந்திரிய ஞானத்தையும் போக்கியதா ஞானத்தையும் கற்பிப்பது. அவன் இஷ்டப்படி விநியோகம் கொள்ள வேண்டும் என்ற பாரதந்திரியத்தையும் அவனுக்கே இனிமையாக இருக்கக்கூடிய போக்கியதையும் கற்பித்து கொடுக்கும். இது ஆத்மாவின் தன்மையை சகல சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரத்தில் உட்புகுவதால் ஏற்படுகிறது. அங்க என்ன பார்த்தோம், சாஸ்திரங்களை கற்பதால் ஏற்படுதுன்னு பார்த்தோம். இங்க சகல சாஸ்திரத்தின் சாரமாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தின் அந்த பொருள் ஆழங்கால் படுவதால இந்த ஞானம் நமக்கு ஏற்படுகிறது. அது இறைவனுக்கு விருப்பமானபடி விநியோகன் தீர்த்தலாகிய பாரதந்திரத்தை அறிவிக்கும். இது உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கும்,
பாரதந்திரியத்தை கற்றுக்கிறோம். அடுத்தது போக்திருத்துவம் என்பதை வேறறுத்தது. வேறறுக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அவனுக்கும் இனிமே எனக்கும் இனிமே நான் அனுபவிக்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தை வேறறுக்கணும். வேறறுத்தாதான் அவனுக்கு போக்கியதை அப்படிங்கிற குணம் வரும். போக்திருத்துவம் என்பதை வேறறுத்து இறைவன் மகிழ்ச்சிக்காகவே வாழும் போக்கியதையை கற்றுக்கொள்ளும். அதுதான் வித்தியாசம். ஆத்மாவுடைய உண்மையான யாதாத்மிய ஞானம் என்றது அது உனக்கு பாரதந்திரியத்தையும் போக்கியத்தையும் கற்றுக் கொடுக்கும். அந்த போக்திருத்துவத்தை வேறறுத்து விடும். அதாவது எனக்கும் அவனுக்கும் இருவருக்குமே இன்பமானது, நானும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வேறறுத்து முழுவதுமாக எம்பெருமானுடைய அந்த இன்பத்துக்காகவே நான் இருக்கிறேன், அவனாலே விநியோகம் கொள்ளப்படுகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடியது யாதாத்மிய ஆத்ம ஞானம். அது எங்கேருந்து கிடைக்கும்? திருமந்திரத்தில் ஆழங்கால் படுவதாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு 22 சூத்திரம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமானது. அது ஒரு நாள் அது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அது திருமந்திரத்தில் எப்படி இதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு காட்டுவாங்க.